வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது ஏழை குடும்பத்தில் பிறந்து வியாபாரத்தின் மூலம் தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்திய திருபாய் அம்பானியின் வெற்றி பயணத்தை இந்த பதிவில் காண்போம். ஆயிரத்தி 1932 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் இன்றைய குஜராத் மாநிலத்தில் இராச்சந்த் போர்த்தன்பாய் அம்பானி மற்றும் ஜாம்னா பென் அம்பானிக்கு பிறந்த 3 மகன்களில் ஒருவராக இருந்தவர்தான் தீரஜ்லால் இராசந்த் அம்பானி என்ற திருபாய் அம்பானி. அவரின் தந்தை ஆசிரியராக இருந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். திருபாய் அம்பானி 1948ஆம் ஆண்டு தன் 16வது வயதில் ஏமன் நாட்டிற்கு வேலைக்கு சென்றார். 1950ஆம் ஆண்டு எகிப்து நாட்டில் தன் சகோதரர் ரமணி லாலுடன் சேர்ந்து எழுத்தராக வேலை செய்தார். அங்கு வேலை செய்யும் நாட்களில் வர்த்தகம், கணக்கியல் போன்றவற்றை கற்றுக்கொண்டார். தன் திறமையையும் வளர்த்து கொண்டார். எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்ற வழிகளை தேடினார். ஏமன் நாட்டில் உள்ள சில்லறை நாணயங்களின் மதிப்பை விட அதில் அதிக வெள்ளி இருப்பதை அறிந்து அந்த நாணயங்களை சேகரித்து அதை உருக்கி அதில் உள்ள வெள்ளிகளை விற்று பணம் சம்பாதித்தார். பிறகு ஷெல் ஆயில் கம்பெனியில் சில ஆண்டுகள் வேலை செய்தார். 1955ஆம் ஆண்டு தன் 23வது வயதில் ஜாம்நகரை சேர்ந்த கோகிலா பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 1957ஆம் ஆண்டு ஏமனில் முகேஷ் அம்பானி பிறந்தார். 1958ஆம் ஆண்டு ஏமனில் இருந்து மும்பைக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார் திருபாய் அம்பானி. அங்கு நீனா அம்பானி, தீப்தி அம்பானி மற்றும் அனில் அம்பானி பிறந்தனர். மும்பையில் 2 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர். அந்த காலகட்டத்தில் தன் உறவினர் சம்பக்லால் தமானியுடன் இணைந்து ஆசிய நாடுகளுக்கு மசாலா பொருட்களை ஏற்றுமதி செய்தார். அப்பொழுது ஏமனில் தன்னுடன் வேலை செய்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தன்னுடன் பணியாற்ற சேர்த்து கொண்டார். அதற்கு ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் என்று பெயரிட்டார். திருபாய் அம்பானியின் அலுவலகம் என்பது மிகவும் சிறிய அளவிலேயே இருந்தது. 1965ஆம் ஆண்டு தன் உறவினர் சம்பக்லாலுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையின் காரணமாக அவரிடமிருந்து பிரிந்து தனியாக தொழில் தொடங்கினார் திருபாய் அம்பானி. இப்பொழுது அவர் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டார். பெரும்பாலும் பாலியஸ்டர் துணிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார். ஜவுளித்துறையில் விமல் என்ற பெயரில் ஆடைகளை விற்கத் தொடங்கினார். இதன் மூலம் வியாபாரம் நன்றாக வளர்ந்தது. 1973ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் என்ற பெயரை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று மாற்றினார். இந்தியாவின் முதன்மையான ஜவுளி ஆலையை 1966ஆம் ஆண்டு திறந்தார். அதன் பிறகு பெட்ரோகெமிக்கல், பிளாஸ்டிக் மற்றும் மின் உற்பத்தி துறையில் கால் பதித்தார். 1975ஆம் ஆண்டு உலக வங்கி திருபாய் அம்பானியின் ஆலையை பார்வையிட்டது. 1977ஆம் ஆண்டு திருபாய் அம்பானி தேசிய வங்கிகளிடம் முதலீடு செய்வதற்கு கடன் கேட்டு விண்ணப்பித்தார். ஆனால் தேசிய வங்கிகள் அவரின் விண்ணப்பத்தை நிராகரித்தனர். எனவே மக்களிடம் தன் நிறுவனத்தை பொது பங்கு முதலீட்டின் மூலம் நிதி திரட்டினார். மும்பை பங்கு சந்தையில் தன் நிறுவனத்தை பட்டியலிட்டார். இதன் மூலம் ரிலையன்ஸின் வளர்ச்சி என்பது எவரும் எதிர்பார்க்காத வகையில் வளர்ச்சியடைந்தது. திருபாய் அம்பானியின் நிறுவன பங்குகளை சாதாரண மக்கள் வாங்கத் தொடங்கினார்கள். இதன் மூலம் சாதாரண மக்களும் வளரத் தொடங்கினார்கள். திருபாய் அம்பானி சட்டத்திற்கு முரணான வியாபாரம் செய்கிறார் என்ற கருத்து பத்திரிகைகள் மூலம் பரவத் தொடங்கியது. ஆனால் முதலீட்டாளர்கள் திருபாய் அம்பானியின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். இதன் மூலம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் முதலீட்டாளர்கள் வளர்ச்சி பாதையில் சென்றனர். திருபாய் அம்பானி முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவரின் பேச்சை கேட்க பலரும் ஆர்வம் கொண்டனர். 1986ஆம் ஆண்டு அவரின் மீது சுமத்திய குற்றங்களால் மன உளைச்சலுக்கு ஆளானார். இதன் காரணமாக பக்கவாதம் ஏற்பட்டது. எனவே தன் வியாபாரத்தை தனது மகன்களான முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானியிடம் ஒப்படைத்தார். அதன் பிறகு உடல்நிலை தேறினார். 2002ஆம் ஆண்டு மறுபடியும் ஏற்பட்ட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜூலை மாதம் 6ஆம் நாள் மரணமடைந்தார். அதன் பிறகு அவரின் மூத்த மகன் முகேஷ் அம்பானி
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைமை பொறுப்பிற்கு வந்தார். அப்பொழுது சந்தை மதிப்பு என்பது 42,000 கோடியாக இருந்தது. திருபாய் அம்பானியின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பணம் சம்பாதிப்பதற்கு உரிய வாய்ப்பு எங்கிருக்கிறதோ அந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்தி அதில் லாபம் அடைவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு இருந்தார். இன்று ஜவுளி தொழில் முதல் தொலைத்தொடர்பு துறை வரை அதன் வேர்கள் விரிவடைந்துள்ளது. இந்த நிறுவனம் ஓர் துறையில் இறங்கினால் அதன் போட்டியாளர்களை அதிர வைக்கும் அளவிற்கு அதன் பங்களிப்பு இருக்கும். அதற்கு தற்பொழுது ரிலையன்ஸ் ஜியோ வருகையே அந்த நிறுவனத்தின் சக்தியை பற்றி தெரிந்திருக்கும். ஓர் ஆலமரம் வளர ஆரம்பித்தால் அதன் அருகே வேறு செடியோ கொடியோ வளர முடியாது. அதுபோல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு துறையில் கால் பதித்தால் அந்த துறையில் எதிரிகளே இருக்க மாட்டார்கள். ஒரு துறையில் ரிலையன்ஸ் நுழைந்தால் அந்த துறையில் மக்களின் பங்களிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதையும் அதில் லாபம் பார்க்க முடியுமா என்பதை தெரிந்த பிறகே அந்த துறையில் களம் இறங்குவார்கள். திருபாய் அம்பானி ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்று மிகப்பெரிய தொழிற் சாம்ராஜ்யத்தை அமைத்து இன்று இந்தியாவின் முதன்மையான நிறுவனமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல் அவர் கனவு கண்டார். அந்த கனவையும் மிக பெரிதாக கண்டார். அவர் அந்த கனவோடு நிற்கவில்லை, அதனை செயல்படுத்தும் வழிமுறைகளையும் கண்டார். அந்த கனவுகளே இன்று வானுயர்ந்து நிற்கிறது. கனவு காண்பது என்பது அனைவருக்கும் சாத்தியம். ஆனால் அந்த கனவை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமென்றால் அதற்கு திறமையும் உழைப்பும் இருந்தால் மட்டுமே வானம் வசப்படும். நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.